பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இது முதல் வேண்டுகோள். இரண்டாவது ஒன்று சொல்லணும், உடம்பை நல்லா வச்சுக்கணும். அது இந்த வயசுல தான் முடியும். இப்போ உங்களால ஓட முடியும், ஆட முடியும். இப்போ இந்த படியில இருந்து இறங்கணும்னா 2 படியை ஒன்னா தப்பி இறங்க முடியும், செய்யலாம், தப்பு கிடையாது. இதை 70 வயசுல பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. முடியலாம். எக்ஸப்ஷனல் கேசஸ் 1-2 இருக்கலாம். மற்றபடி உடம்பை பேணி பாதுகாக்க முடியும் அப்படின்னா அது இன்னைக்கு தான். இந்த வயசுல நீங்கள் உடம்பை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். திருமுறை நிறைய சொன்னாங்க, திருமந்திரமும் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமூலர் 3000 பாட்டு எழுதினார், 3000 வருஷம் இருந்தார். சந்தேகம் 3000 வருஷம் ஒருத்தர் இருக்க முடியுமான்னு. இருந்தார், இருக்க முடியும், இருக்க முடிஞ்சிருக்கு, இருந்திருக்காரு. 1 வருஷத்துக்கு 1 பாட்டு தான் எழுதுவாரு. 3000 வருஷத்துக்கு 3000 பாட்டு எழுதியிருக்காரு. ஒவ்வொன்றும் அருமையான பாட்டுகள். நீங்க இப்ப திருமந்திரம்லாம் நிறைய சொன்னீங்க. திருமூலர் திருமந்திரத்துல இது 10ஆம் திருமுறையில வரும். அதாவது ஊன் உடம்பு ஆலயம், ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, உடம்புங்கிறது கோயிலுக்கு சமானம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவு நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்பை பாதுகாத்து வைத்துக் கொண்டால் அது உயிர் கடவுள். உயிர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அதனால உடம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் உடம்பை நன்றாக பேணி பாதுகாத்து, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடி கிளாஸ் எல்லாம் இருக்கும். பிடி கிளாஸ்ல உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதாதீங்க தயவு செஞ்சு. பிடி கிளாஸ்ல விளையாடுங்க. இந்த வயசுல தான் விளையாட முடியும். அதனால உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும், ஒழுக்கமாக வளர வேண்டும். இது 2ஐயும் கடைபிடித்தீர்கள் என்றால், ஏன்னா மனசுல திடம் இருக்கும், உடம்புல பலம் இருக்கும், நிச்சயமாக நாம் நினைத்ததை செய்ய முடியும். இப்போ உதவி செய்யணும்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குமே நல்ல மனசு வேணும், தெம்பா இருக்கணும். நம்மளே தெம்பா இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றோம்? அதனால நல்லா படிங்க, ஒழுக்கமாக வளருங்கள், உடம்பை நல்லா பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த உதவியை நிச்சயமாக அனைவருக்கும், அடுத்த தலைமுறைக்கும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.